என் பெயர் பானுமதி. நான் திருச்சியை சேர்ந்தவள். எனக்கு திருமணமாகி 18 வருடங்கள் ஆகின்றது. எனக்கு 17 வயதில் ஒரு மகன் இருக்கின்றான். என் கணவர் பெயர் கணேஷ். என் கணவர் திருச்சியில் லாரி ஓட்டுநராக இருக்கின்றார். நானும் என்னோட கணவருக்கு உதவியாகவும் என்னோட வீட்டு தேவைக்காகவும் என்னோட வீட்டிலேயே சின்னதா ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11வது வகுப்பு படிக்கிறான். நிறைய பேர் என் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்கணும், டோர் டெலிவரி செய்ய சொல்லியும் கேட்பாங்க. நானும் சரின்னு அவங்களுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் அங்க வந்த ஒரு ஆள் என்னோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன ஒரு ஆசிரமத்திற்கு 3 வேளையும் சமைச்சு தர சொல்லி கேட்டார். என் பையனும் ஸ்கூல் முடிஞ்சு எனக்கு உதவி செய்வான். அதுக்கப்புறம் அந்த உணவு எல்லாம் அவனே எடுத்துட்டு போயிட்டு ஆசிரமத்துல கொடுத்துட்டு வருவான். இப்படியே என்னோட கணவனும் என்னோட மகனும் எனக்கு உதவியா இருந்தாங்க. இப்படி என்னோட வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னோட மகன் ஸ்கூல் முடிச்சு வரப்பு ரொம்பவே சோர்வா வந்தான். எனக்கு உடம்பு சரியில்லாமா, இன்னைக்கு என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னான். நானும் என்னோட பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு எனக்கு வந்து உதவி செய்யறதுனாலதான் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டேன். மறுநாளும் என்னோட பையன் அதே மாதிரி உடம்பு டயர்டா இருக்கு, என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் சரி, இன்னும் உடம்பு சரியாகல நினைச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவனால அவனோட படிப்புல கவனம் செலுத்த முடியல. எப்ப பார்த்தாலும் எதையும் பார்த்து பயந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தான். சரியா சாப்பிடாமலும் இருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சு பயந்தேன். அது மட்டும் இல்லாம இவன் கூட படிக்கிற பசங்களும் இவ ஸ்கூல்லையும் சரியா சாப்பிட மாட்டேங்கிற, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குச்சு. அவனை பார்க்க ரொம்ப பாவமாவும் இருந்தது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்த பையன் திடீர்னு என்ன ஆச்சு, யாராவது இவனை திட்டினாங்களா அடிச்சாங்களான்னு ரொம்ப யோசிச்சேன். சரி, நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பேசாம அவங்க கிட்டயே கேட்டுறலாம்னு நினைச்சு நான் அவகிட்ட போய் அன்பா கேட்டேன். ஆரம்பத்தில் அவன் ஏகிட்ட எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் அம்மாவை நம்பி தைரியமா சொல்லு என்று அவனுக்கு நான் தைரியத்தை கொடுத்தேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நம்பிக்கையா இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அவன் சொன்னதை கேட்டு நான் இன்னும் அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னா இந்த காலத்துல பொம்பளை பசங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னா ஆம்பளை பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்றவாறு ஆனது. அவன் சொல்றத வச்சுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காலம் ரொம்பவே கெட்டு போச்சு, இத சும்மா விடக்கூடாது என நான் என்னோட கணவர்கிட்ட சொன்னேன். அதை கேட்டதும் அவரும் மிகவும் கோபம் அடைந்தார். அவரும் ரொம்ப கோபப்பட்டார். ஆனா தப்பு எல்லாம் என்னோடதுதான் என்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா ஆரம்பத்துல நான் தான் அந்த ஆசிரமத்திற்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். என்னோட ஹோட்டல்ல கஸ்டமர் நிறைய பேர் வர்றதுனால அடிக்கடி வெளியில போய் சாப்பாடு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால என்னோட கணவரோட உதவியையும் என்னோட மகனோட உதவியும் நான் கேட்டேன். அவங்களும் அவங்களுக்கு முடிஞ்ச டயத்துல சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. முதல்ல என்னோட கணவர் தான் ஆசிரமத்திற்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு வேலை இருந்ததுனால என்னோட பையன் வீட்டுல சும்மா தானமா இருக்கேன், நானே போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொண்டு போனோம். அந்த ஆசிரமத்தில் சூப்பர்வைசர் இருக்கிறவங்க தான் பட்டம்மாவுக்கு 55 வயசு ஆகுது. என்னோட பையன் முதல்ல அவங்க கிட்ட பாட்டு இன்னும் பாசமா பழக ஆரம்பிச்சான். ஆனா அவங்களோட பார்வையில அது தவறா என் பையன் மேல விழுந்துடுச்சு. பட்டம்மா என்னோட பையனை ரொம்ப கேவலமான பார்வையில தான் பார்த்துட்டு நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 55 வயசுலயும் இப்படி நடந்துக்கணுமா என்ற எண்ணம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷத்தை தீர்த்துக்கணும், இது மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இதுக்கு வேற ஒரு கேடுகெட்ட கிழவனும் துணையா இருந்திருக்கான்னு நினைக்கும் போதுதான் இன்னும் அசிங்கமாகவும் அருவருப்பாவும் இருக்குது. என்னோட பையனை அவங்க வளையல விளைவிக்கணும்ன்றதுக்காகவும் அவங்கிட்ட தப்பா நடந்துக்கணும்ன்றதுக்காகவும் அங்க இருக்கிற ஒரு கிழவனை அவங்க உதவிய கேட்டு இருக்காங்க. அந்த கிழவனும் பட்டம்மாளோட சிறு வயதிலிருந்து ஒன்றாக வாழ்ந்தவர் என்பதால் அவரும் இதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. என்னோட பையனுக்கு தாத்தா பாட்டி கிடையாது. அவ எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பழகுவான். இதையே அவங்க வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு பட்டம்மாளும் அந்த கிழவனும் என் பையன் கிட்ட மிகவும் பாசமா பழகி இருக்காங்க. என் பையனே தாத்தா பாட்டின்னு அவங்க மேல ரொம்ப அக்கறையா இருந்திருக்கான். இது பயன்படுத்தி கிட்ட அந்த பட்டம்மாளும் அந்த கிழவனும் ஒரு நாள் என் மகனிடம் தவறாக நடந்து கொண்டால், பட்டம்மா இதெல்லாம் தவறு, இதை நான் என் அம்மாவிடம் கூறுகிறேன் என்று என் மகன் சொன்னதற்கு அந்த கிழவனும் அந்த கிழவியும் என் மகனை வீட்டில் சொன்னால் கொன்று விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல்
அவர்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து எங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று என் மகனிடம் கூறியிருக்கின்றார்கள். இதனால் பயந்து போயிருக்கின்றான் என் மகன். அது மட்டும் இல்லாமல் தினமும் இரவு அவனே ஆசிரமத்திற்கு உணவு கொண்டு வர வேண்டும் என்றும் மிரட்டி இருக்கின்றார்கள். நான் சொல்றபடியும் நீ நடந்துக்கணும்னு அந்த கிழவி என் மகன் கிட்ட சொல்லி இருக்கிறாள். இதை கேட்ட என் மகன் மிகவும் பயந்து போயிருக்கின்றான். என் மகனின் பயத்தை பயன்படுத்தி அந்த பட்டம்மாள் என் மகனை தினமும் அவளுடைய ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தி இருக்கின்றாள். என் மகன் இந்த கொடுமைக்கு எல்லாம் ஆளாகி இருப்பது அவன் வாயால் கூறும் பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. இதனை சும்மா விடக்கூடாது என்று என் கணவனிடம் கூறினேன். என் கணவனும் மிகவும் கோபப்பட்டார். முதலில் ஆசிரமத்தில் போய் சண்டையிடலாம் என்று நினைத்தார். அதன் பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்வதை மேல் என்று காவல் நிலையம் சென்றோம். அங்கு இருந்த காவலர்கள் எல்லோரும் ஒரு சிறு வயது பையனுக்கு இப்படி ஒரு கிழவி தொந்தரவு செய்திருக்கிறாளா என்று மிகவும் வருத்தத்துடன் கேட்டார்கள். பிறகு அந்த கிழவியை விட்டு வைக்க கூடாது என்று அவளையும் அவனுக்கு உதவி செய்த அந்த கிழவனையும் போலீசார் கைது செய்தனர். எங்களுக்கு உதவியாக நிறைய காவலர்களும் இருந்தார்கள். என் மகன் பயத்தில் மிகவும் உடல்நிலை மோசமாக தென்பட்டான். அதனால் அவனை நாங்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். அங்கு அவனுக்கு சிகிச்சை அளித்தது மட்டுமில்லாமல் மருத்துவ கவுன்சிலிங் அளித்து வந்தார்கள். அங்குள்ள மருத்துவர்கள் என்னிடம் என் மகன் ஓரிரு நாட்கள் இல்லை, பல நாட்கள் துன்பப்படுத்தப்பட்டிருக்கின்றான் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஒரு தாயான எனக்கு மிகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் இருந்தது. இதில் என் தவறே என்று நினைத்துக் கொண்டேன். பிள்ளையை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டேன். என் கணவர் எனக்கு ஆறுதலாக இருந்தார். என் மகனை இந்த நிலைமையில் பார்ப்பதற்கு மிகவும் கொடுமையாக இருந்தது. பெண் பிள்ளைகளுக்கு தான் இப்படி நடக்கும் என்று, ஆண் பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லை என்று நினைக்கும் பொழுது மிகவும் கொடுமையாக இருக்கின்றது. என் மகனிடம் தவறாக நடந்த அந்த கிழவியை கிழவனையும் போலீஸ் போக்ஸ் சட்டத்தில் உள்ளே தூக்கி போட்டார்கள். அதன் பிறகு என் மகனுக்கு சிகிச்சை அளித்து என் மகனின் சீராக்கி கொண்டு வந்தார்கள். எங்களுக்கு அந்த ஊரில் இருப்பதற்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அதனால் நாங்கள் வேறு ஊருக்கு வந்துவிட்டோம். அதன் பிறகு என் மகன் அங்குள்ள பள்ளியில் சேர்ந்து 12ஆம் வகுப்பு படித்து வந்தான். நானும் என் கணவரும் ஒரு ஹோட்டல் ஒன்றை வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்தோம். நானும் என்னுடைய மனைவி சீதாவும் கல்யாணமான 2-3 மாதத்தில் தனி குடித்தனம் வந்துவிட்டோம். திருமணமாகி 2 வருடங்கள் ஆகின்றது. என் மனைவி என்னிடம் கல்யாணமான அன்றே, குழந்தையெல்லாம் இப்பொழுது நமக்கு வேண்டாம், கொஞ்ச நாட்கள் போகட்டும், நாம வாழ்க்கையில் முன்னேறினதுக்கு அப்புறம் குழந்தைய பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அடுத்த 1 வருடத்திலேயே என்னோட மனைவியோட தங்கைக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சாங்க. நானும் என்னோட மனைவியோட தங்கையும் மிகவும் நெருக்கமாக ஒரு நல்ல நண்பர்களாக பழகி வந்தோம். அதனால திருமணம் ஏற்பாடு செய்த மறுநாளே என்னோட மனைவியோட தங்கை எனக்கு தொலைபேசியில் அழைத்து, எனக்கு கல்யாணத்தில் விருப்பமில்லை மாமா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, அக்கா கிட்டையும் அம்மா அப்பா கிட்டையும் சொல்லுங்க என்று கேட்டுக்கிட்டாங்க. முதல்ல நான் அப்படியெல்லாம் சொல்லாத, நல்ல வரணும் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லி ஒத்துக்க வச்சேன். அவளும் நான் சொன்னதை புரிஞ்சுகிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஆனா கல்யாணமான முதல் இரவு அன்னைக்கு மாப்பிள்ளை வேறு ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் என்று பிருந்தா கிட்ட சொல்லியிருக்காங்க. பிருந்தா எங்க வற்புறுத்தலால திருமணம் செஞ்சுக்கிட்டதால அவளோட கணவனை அவரோட காதலிக்கே திருமணம் செய்து வைப்பதா ஒத்துக்கிட்டா. ஆனா வீட்டுல உள்ளவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிச்சு 1 வருஷம் 2 பேரும் ஒன்னா வாழலாம், நல்ல நண்பர்களா வாழலாம், அதுக்கப்புறம் முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு 2 பேரும் திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா பிருந்தாவோட கணவரோட காதலி பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பிருந்தாவோட கணவர்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததால பிருந்தாவோட கணவரும் தனி கொடுத்தனம் போறோம்னு போய் சொல்லிட்டு தனித்தனியா வாழ்ந்து வந்தாங்க. பிருந்தா என்கிட்ட ரொம்ப பாசமாவும் அன்பாவும் நடந்துப்பா. அவளோட நெருங்கிய தோழனா நான் இருந்தேன். என்கிட்ட எதையும் மறைக்காம அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவங்க அக்காவுக்கு மட்டும் இது தெரியாம பாத்துக்க சொன்னா. நானும் அதே மாதிரி என்னோட மனைவிக்கு தெரியாம பிருந்தாவுக்கு நல்ல நண்பனா என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சு வந்த ஒரு நாள் பிருந்தா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. என்ன பிருந்தா, சொல்லாம வந்துட்டேன்னு நான் கேட்டதுக்கு, உங்களை பார்க்கணும் போல இருந்தது மாமா, அதான் வந்தேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் என்னோட மனைவி சீதா பிருந்தா கிட்ட உன்னோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு விசாரிக்கும் போது பிருந்தா சீதா கிட்ட எல்லாம் உண்மையுமே சொல்லிட்டா.
உடனே சீதா என்கிட்ட வந்து பிருந்தா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போது நான் ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன பிருந்தா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு அவகிட்ட வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டேன். அவளும் எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நீங்க எல்லாம் வற்புறுத்தினதுனால்தான் நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்க மேல எந்த தப்பும் கிடையாது, தப்பு எல்லாம் 2 பேரும் வீட்டு மேலையும் தான் என்று பிருந்தா கூறினாள். சீதா பிருந்தா கணவனை பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறான்னு நினைச்சா அவன் நல்லாதான் இருக்கா, இருந்தாலும் தனியா இருக்கா, அவளை நம்ம தனியா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெண்கள் விடுதியில அவளை தங்க வச்சாங்க. சீதாவும் நானும் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். சீதாவோட தங்கச்சி பிருந்தா இங்கேயே தங்கி இருக்கலாமே அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் கேட்டாங்க. ஆனா சீதா அவ தனியா இருந்தாதான் தைரியமா இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தினமும் நானும் சீதாவும் பிருந்தாக்கு தொலைபேசியில பேசிக்கிட்டே இருப்போம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆனா பிருந்தா எங்க வீட்டுக்கு வந்துருவா. இப்படிதான் ஒரு நாள் பிருந்தா எங்க வீட்டுக்கு வந்து இருக்கா. நான் என்னோட அறையில தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போது சீதா பிருந்தாவை என்ன எழுப்ப சொல்லியிருக்கா. பிருந்தாவும் என் அறைக்கு வந்து மாமா மாமா என்று எழுப்பும் போது நான் சீதா தான் நினைச்சு பிருந்தாவை கைய பிடிச்சு இழுத்து என்னோட பக்கத்துல படுக்க வச்சு இறுக்கி அணைச்சு முத்தம் கொடுத்தேன். உடனே பிருந்தா ஐயோ மாமா நான் அக்கா இல்ல பிருந்தா என்று கூற, ஐயோ பிருந்தா மன்னிச்சிரு, நான் அக்கான்னு நினைச்சேன் என்று சொல்லி எழுந்து அவளிடம் அக்காவிடம் சொல்லிவிடாதே என்று சொன்னேன். அவளும் சிரித்துக் கொண்டே அப்ப தினமும் இப்படித்தான் இருக்கீங்களா 2 பேரும் என்று கிண்டல் செய்து கொண்டே சமையல் அறையை நோக்கி நடந்தார். எனக்கு தெரியாத சீதா யார், பிருந்தா யார் என்று நான் வேண்டும் என்றுதான் பிருந்தாவை இழுத்து அனைத்து முத்தம் கொடுத்தேன். திருமணமான நாளிலிருந்து பிருந்தா என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவளின் மீது ஒருவித ஈர்ப்பு எனக்கு இருந்தது. ஆனால் அதை அவளிடம் வெளிப்படுத்தினால் என்னை தவறாக நினைத்து விடவாள் என்று பயமும் எனக்குள் இருந்தது. அதனால ஒவ்வொரு முறையும் வாய்ப்புகள் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். இன்று அது கிடைத்து விட்டது. என் மனைவி முதல் இரவு அன்று சொன்ன பொழுது கூட நான் வருத்தப்படவில்லை. காரணம் பிருந்தாதான். பிறகு சமையல் அறைக்கு சென்ற நான் பிருந்தாவை ரசித்துக் கொண்டிருந்தேன். சீதா அவசரமாக வேலைக்கு கிளம்பியதால் அதை அவள் கவனிக்கவில்லை. பிறகு பிருந்தாவிடம் என்ன பிருந்தா எப்பையும் ஞாயிற்றுக்கிழமைதான் வீட்டுக்கு வருவா, இப்போ திடீர்னு இன்னைக்கு வந்து இருக்கேன், கேட்டதற்கு சும்மா உங்களை பார்க்கலாம் தான் என்று கூறி என்னை பார்த்து கண்ணடித்தாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு சிரித்துக் கொண்டே என் அறை நோக்கி நடந்து நானும் என் பணிக்கு செல்ல தயாரானேன். சீதாவிற்கு முக்கியமா மீட்டிங் என்பதால் அவள் வழக்கத்தை விட இன்று மிகவும் சீக்கிரமாகவே வேலைக்கு புறப்பட்டார். பிறகு நான் என் அறையில் குளித்துவிட்டு உடையை மாற்றலாம் என்று வெளியே வந்தேன். அப்பொழுது கதவு அருகில் கதவை பிடித்தபடி பிருந்தா நின்றிருந்தாள். என்ன மாமா இப்பதான் குளிச்சீங்களா என்று ஒருவித பார்வையுடன் என்னை பார்த்து கேட்டாள். அவள் மனதுக்குள் என்ன நினைக்கிறாள் என்று தெரியாமல் நாம் தவறாக எண்ணக்கூடாது என்று முதலில் அவளை ஆமாம் இப்போது ரூமுக்கு போ, நான் உடை மாற்றிக் கொண்டு வருகிறேன் என்று கூறினேன். ஓ அப்படியா என்று சிரித்துக் கொண்டே நடந்து சென்றாள். பிறகு மாமா என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்று என்னிடம் கேட்டால் முதலில் தயக்கமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. பிறகு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று நல்லவன் போல் நடித்து நான் பணிக்கு சென்று விட்டேன். மாலை வீடு திரும்பும் பொழுது பிருந்தா வீட்டில் இல்லை. பக்கத்து வீட்டில் சாவியை கொடுத்து விட்டு சென்றிருந்தார். அன்று இரவு சாப்பிட்டு விட்டு சீதா மறுநாளும் சீக்கிரமாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்று தூங்கிவிட்டாள். நானும் பிருந்தா மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டே தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று பிருந்தாவிடம் இருந்து போன் வந்தது. என்ன பிருந்தா இன்னும் தூங்கலையா என்று கேட்டதற்கு காலையில் இருந்து உங்க நினைப்பாவே இருக்கு என்று கூறி ஏதாவது பேசுங்கள் என்று சொல்ல, அப்பொழுதும் நான் பிடி கொடுக்காமல் நல்லவன் போல் இருந்தேன். முதலில் தூங்கு, மணி என்ன ஆகுது பாரு என்று கூறி தொலைபேசியை துண்டித்து விட்டேன். பிறகு மறுநாள் காலை விடிந்ததும் பிருந்தாவிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை. அவளுக்கு போன் செய்தேன். ஆனால் அவள் எடுத்து யார் என்று கேட்டால், என்ன பிருந்தா ஏன் இப்படி பேசுற, நான் தான் உன் மாமா என்று சொன்னதற்கு எனக்கு மாமா எல்லாம் கிடையாது என்று நக்கலாக சிரித்தபடி பதில் சொன்னான். அதன் பிறகு பிருந்தா இப்படி பேசின அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். உடனே பிருந்தா ஐயோ மாமா சும்மா கிண்டல் தான் பண்ண என்று கூறினார். ஏன் இப்படி பேசுற என்று கேட்டதற்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், நீங்க அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அதனாலதான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பிடிக்கல போல வேற யாரையோ தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று அவள் கூறியதும் எனக்கு புரிந்தது.
அவளுக்கும் என்னை பிடித்து விட்டது என்று பிறகு நடந்ததை எல்லாம் கூறினேன். இப்படியே நான் அவளிடம் அதிகம் பேச ஆரம்பித்து விட்டேன். ஆனால் எவ்வளவு நாள் தான் இப்படியே பேசிட்டு இருப்பது? என்னைக்குதான் நம்ம நினைக்கிறத சாதிக்கிறது என்று யோசித்து அதுக்காக நானே அவகிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். பிருந்தா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே என்று கேட்டேன். அதற்கு அவளும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் மாமா என்று கூறினார். நான் உடனே எங்க இருக்க என்று கேட்டேன். நான் என் அறையில் படுத்து இருக்கேன் மாமா என்று கூற, அப்படியா, எப்படி படுத்திருக்கிறாய் என்று கேட்டேன். சிரித்து கொண்டேன். நான் நேராக படுத்துக்கொண்டு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். எனக்கு உள்ளுக்குள் ஏதேதோ செய்தது. அதன் பிறகு அவனிடம் கேட்டால் தவறாக நினைத்திடுவாளோ என்று சரிவிடு என்று கூறினேன். உடனே அவர் வேறு ஏதோ கேட்க வந்தீர்கள், ஆனால் நிறுத்தி விட்டீர்களே, என்னவென்று கேளுங்கள் மாமா என்று அவளை கேட்டால், இல்லை, நீ என்னை தவறாக நினைத்து விடுவாய் என்று நான் கூற, அப்படியெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் என்று அவள் என்னிடம் சொன்னாள். என்னை உனக்கு பிடிக்குமா என்று நான் அவளிடம் கேட்டேன். அவளும் பதிலுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறினார். எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டதற்கு நீங்கள் கேட்டால் நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். புரிந்ததா உங்களுக்கு? இல்லை, இன்னும் புரியாததை போல் நடிக்கிறீர்களா என்று அவள் என்னிடம் கேட்டாள். என்ன பிருந்தா சொல்ற என்று கேட்டதற்கு, நடிக்காதீங்க மாமா, நீங்க அன்னைக்கு வேணும்னு தானே என்னை கட்டிப்பிடிச்சீங்க என்று அவள் கேட்க, ஐயோ, கண்டுபிடித்து விட்டாளா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு, அது எப்படி உனக்கு தெரியும் என்று நான் கேட்டதற்கு, 2 வருஷமா எங்க அக்காவும் நீங்களும் ஒன்னா இல்லை என்று எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அக்கா கிட்ட இப்படி நடந்திருப்பீங்க சொல்லுங்க? என்கிட்ட அக்கா எதையும் மறைக்காமல் சொல்லிடுவா, அப்படிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்று கூறினாள். அது மட்டும் இல்லாம உங்களை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு பிறகு நான் பிருந்தான்னு உங்ககிட்ட சொன்னேன். இப்பயாவது உங்க மரமண்டைக்கு புரிஞ்சுதா மாமா என்று கூறினாள். பிறகு என்ன, அவளுக்கே தெரிந்து விட்டது நாம் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு, பிருந்தா, இப்பவே எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன்கிட்ட அந்த மாதிரி இருக்கணும் போல இருக்கு என்று எல்லாவற்றையும் கூறினேன். பொறுத்துக் கொள்ளுங்கள், நாளை காலை வீட்டிற்கு வருகிறேன் என்று கூறினார். மறுநாள் வீட்டிற்கு வந்துவிட்டாள். சீதாவும் பிருந்தாவும் சமையலறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் என்ன பேசுகிறார்கள் என்று வெளியே நின்று கேட்டேன். எப்படி போகிறது உன் வாழ்க்கை என்று சீதா கேட்க, பிருந்தா, நல்லா போகுது அக்கா என்று கூறிக்கொண்டு இருவரும் சமையல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு பிருந்தா, அக்கா, மாமா எப்படி? சீதாவிடம் விசாரிக்க, சீதாவும், உங்க மாமா ரொம்ப நல்லவர், என்ன எப்படி வச்சிருக்காரு பாரு என்று கூறிக்கொண்டிருந்தாள் சீதா. அதன் பிறகு சீதா, எனக்கு வேலைக்கு நேரமாகிவிட்டது என்று கூறிக்கொண்டு நேற்று மாதிரியே அவசரமாக பணிக்கு கிளம்பி சென்று விட்டார். பிறகு பிருந்தா சமையலறை நின்று இருந்தால் அவள் அருகில் சென்று பின்னால் இருந்து அவள் கழுத்தருங்கி ஒரு முத்தமிட்டேன். அவள் எதுவும் சொல்லாமல் கிறக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார். பிருந்தா, உனக்கு ஓகேவா என்று கேட்டேன். சற்று என்று திரும்பி இன்னும் என்று சொன்னால் எனக்கு புரியவில்லை. ஓகே மாமா, என்ன வேணா பண்ணுங்க என்று கூற, பக்கத்தில் இருந்த சமையலறை மேடையில் மேலவளை தூக்கி அமர வைத்து எனக்கு தேவையானதை எல்லாம் அவளிடம் இருந்து எடுத்துக்கொண்டு பிறகு அவளை விடுதிக்கு செல்ல வேண்டாம், இங்கே இருமாலை, சீக்கிரம் வந்து விடுவேன், இன்னொரு முறை இது மாதிரி இருக்கலாம் என்று கூறினேன். அதற்கு அவள் முடியாது என்று கூறினார். சரி, நம்மை பிடிக்கவில்லையோ இல்லை நாம் செய்தது பிடிக்கவில்லையோ என்று யோசித்தேன். ஆனால் அவளோ, இன்று நீங்கள் பணிக்கு செல்ல வேண்டாம், விடுமுறை எடுத்துக் கொள்ளுங்கள், இன்று முழுவதும் என்னுடன் இருங்கள் என்று என்னிடம் கூற, சரி என்று நானும் பணிக்கு செல்லாமல் அவளுடன் அன்று முழுவதும் என் ஆசை தீர தீர எடுத்துக்கொண்டேன். இப்படியே நான் அவளை ரசித்து ருசித்து அனுபவித்து வந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் என் மனைவி இவற்றை எல்லாம் கவனித்து விட்டார். பிறகு என்னிடம் சண்டையிட்டார். அவள் தங்கையை கூப்பிட்டு கண்டித்தாள். பிறகு என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை. என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளுங்கள், விவாகரத்து ஆகிவிட்டால் அவள் தனியாகத்தான் இருப்பாள், நானும் உங்களை என்னை தொடவிடாமல் வைத்தது தவறுதான், உங்கள் இருவரையும் நான் தவறு சொல்லவில்லை, அதனால் நீங்கள் என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூற எனக்கோ மனதிற்குள் பெரும் சந்தோஷம். சரி என்று ஒத்துக்கொண்டேன். பிறகு பிருந்தாவிற்கு விவாகரத்து ஆனதும் நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். நாங்கள் மூவரும் இப்பொழுது ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தோம். இப்பொழுது நான் எப்பொழுது வேண்டும் என்று நினைத்தாலும் பிருந்தாவை பயப்படாமல் எடுத்துக்கொண்டிருக்கிறேன்.